வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சைமொளகா தாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இட்லி தோசையிலேருந்து பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனான நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்ட வெஜ் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜ் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வெஜ் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து குருமா பண்ணும்போதுல குருமா நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 அன்னாச்சி பூவோட இதழ்கள், ஒரு சின்ன கடல் பாசி எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இது கூட 2 பெரிய வெங்காயம் அதை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு 4 பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாம் இந்த குருமாவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இந்த பச்சை மிளகாவோட காரம்தான். இது நல்லா வதங்கின பிறகு இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. அடுத்து நம்ம குருமாவுக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு வந்து அதிகமாக தக்காளி தேவைப்படாது, அதனால ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக மட்டும் வதக்கி விட்டால் போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ தக்காளி வதங்கிருச்சு. அடுத்து நாம் இதில் காய்கறி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கேரட் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடயே வந்து 10லேருந்து 15 பீன்ஸு, அடுத்து 1 கப் அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, கூடையே வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்து இவ்வளோதான் காய் சேர்க்கணும்னு சொன்னிலாம், உங்களுக்கு விருப்பம் போல் எவ்வளோ வேணால் காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து காலிஃப்ளவர், அப்புறம் நூக்கோல் இந்த மாதிரி காய்கறியும் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு டிப் கொடுக்குறேன். கடையில் நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கும் போதுலாம் நல்லா பலன்னு இருக்கிற கிழங்கு வாங்குறத விட உருளைக்கிழங்கு மேலே லைட்டாக மணல் ஒட்டியிருக்கும், அந்த மாதிரி கிழங்கா நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பலன்னு இருக்கிற கிழங்கு வந்து லைட்டாக இனிப்படிக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்பு. இப்போ நம்ம காய்கறி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கூடையே வந்து கொஞ்சம் புதினா தலை சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்துட்டு காய்கறியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் வந்து அப்படியே வதங்கட்டும். இது வதங்குற டைமில் நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது கூடயே வந்து 10 முழு முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூடயே வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன அன்னாச்சி பூ சேர்த்து அரைக்கணும்னா அரைச்சிக்கலாம். நான் எதுவுமே சேர்க்காம இன்றைக்கி ப்ளைனாக அரைச்சிருக்கேன். அடுத்து முந்திரி பருப்புக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் வந்து உடச்சக்கலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொரகொரப்பு எதுவும் இல்லாமல் இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி விட்ட காய்கறி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்றப்பல தண்ணியை சேர்த்த பிறகு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு ஒரு குக்கர் மூடி போட்டுட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குருமா ரெடி ஆகிருக்கும், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பராக வந்து குருமா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டு இறக்கணும்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் ஒயிட் குருமா நம்மளுக்கு ரெடி. இந்த ஒயிட் குருமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும்.